அதாவது நீங்க முரசொலியில பணியாற்றிருக்கீங்க, அந்த வகையில நிச்சயமா நீங்க கலைஞர் ஐயாவோட நீங்க உரையாடிருக்கீங்க. சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் பல்வேறு இருக்கு அவங்களுக்கு. எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர் அவர் தான். எனக்கு கட்டுரை வடிவோ கவிதை வடிவமோ பிழை இல்லாமல் எனக்கு எழுதி கற்றுக் கொடுத்த அந்த நிறுவனம் முரசொலி நிறுவனம். ஒரு நாள் விடுமுறை நாள், முரசொலிக்கு லீவு எல்லாம். முரசொலி நான் அங்கேயே பணி செய்து கொண்டு இரவு நேரங்களில் அங்கேயே இடம் தங்கி கொண்டு அப்படி இருந்துட்டு இருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் விடுமுறை நாள் நான் உட்கார்ந்து ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன். கலைஞர் அவர்கள் மேலே வந்தார்கள். மேலே வந்தார். அவரெல்லாம் வந்தது எனக்கு தெரியாது. படித்துக் கொண்டிருப்பது பின்னால் ஒரு குரல், என்ன புத்தகம் என்று ஒரு குரல். சுட்டு துப்புனாலும் பயந்து அலறிக்கிட்டு, அணுகுண்டு சத்தத்தை கேட்டாலும் பயந்து அலறிக்கிட்டு எழுந்து நின்றுட்டு புத்தகத்தை நடுக்கிட்டு காட்டினேன். அவரு புத்தகத்தை அப்படி வாங்கி பார்த்தார். அந்த புத்தகத்துடைய தலைப்பு வியட்நாம் போர். படிச்சாரு, வியட்நாம் போர் என்று படிச்சாரு. படிச்சுட்டு படிச்சு தரேன் அப்படின்னு புத்தகத்தை எடுத்துட்டு போயிட்டு